அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னம்மா காசை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? சும்மா தாங்க, ஒரு குட்டி வீடியோ. இவங்களுக்கு இருக்க மதிப்பு மனுஷனுக்கு கிடையாது, அதுதானே உண்மை. அது எல்லாரும் தெரிஞ்ச உண்மை தான். இந்த வருடம் எனக்கு தீபாவளி தந்த அனுபவம் இது. என்னோடய காசு, நான் உழைச்ச காசு. இந்த வருஷம் தீபாவளி தந்த ஒரு சின்ன அனுபவங்க, எனக்கு ஒரு மனக்காயம். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறது என்னோடய ஆசை. இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம மாடு ஒரு மாடு கண்டு போட்டிருந்துச்சு. கண்டு போட்டிருக்கப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. கண்டு போட்ட ஒரு வாரத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆன உடனே தீபாவளி ஞாபகமே எனக்கு இல்லை. நான் முழு கவனம் என் மாட்டு மேலே செலுத்திட்டேன். கடகடன்னு தீபாவளி சடாரம் கிட்ட ஓடியாந்துருச்சு. 2 நாள் தான் டைம் இருக்குது தீபாவளி. ஐயோ, பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணுமே அப்படின்ட்டு ஒரு யோசனை. நான் பொதுவாக எல்லா ஃபங்க்ஷனுக்கெலாம் திருவிழாவுக்குலாம் நான் ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன். தீபாவளி, அவங்க பிறந்தநாள், இந்த 2 மட்டும்தான் நான் ட்ரெஸ் எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிங்கிறதுனால தீபாவளிக்கு எப்படியாவது நான் ட்ரெஸ் எடுத்துடுவேன் பசங்களுக்கு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இது மாட்டுக்கு எப்படி முடியாமல் வந்துச்சுன்னா, மாடு கண்டு மாட்டோட அந்த மார்க்காம்பு பால் பிடிச்சுவோம் இல்லையா, அதை கடிச்சு பிடிச்சி. ஏன்னா நான் கன்றுக்குட்டி பிடிச்சேன்னா அது முகத்தை இழுத்து வச்சு பிடிச்சி கொண்டு கட்டுவேன். பாப்பா கன்றுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, விக்குன்னு இழுத்த உடனே அது நல்லா மடுவை கடிச்சு அது வாயோடைய சதையை பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அந்தளவுக்கு கடிச்சிருச்சு. கடித்த உடனே மழை டைம் வேறு, அது அவங்கள ரொம்ப பாதுகாக்கிற நிலைமை ஆகிப்போச்சு. ஏன்னா படுத்தா அது மண்ணில் அந்த அதனுடைய மார்க்காம்பு படும்போது அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. எனக்கு கடகடன்னு தீபாவளி வந்துருச்சா, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ, பிள்ளைகளுக்கு எப்படியாவது ட்ரெஸ் எடுத்துருமே அப்படின்ட்டு பார்த்தா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அமையலை. ஏன்னா தெரிஞ்சவங்க எல்லா பேரும் தீபாவளிங்கிறதுனால எல்லாருமே டைட் ஆயிடுச்சு. யார்கிட்டையுமே பணம் கிடையாது. என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மாட்டையும் பார்த்துட்ருக்கேன். யோசனை ஃபுல்லாக இங்கே போயிட்டுருக்கு. அப்போ பசங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்றேன். தம்பி, நான் பணம் ஒரு நேரத்தில் கேட்டேன், கிடைக்கல, என்னப்பா பண்ணணும்? என் ட்ரெஸ்ஸை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க 2 பேருமே. சரி அப்படின்ட்டு விட்டாச்சு. என்ன பண்ணிட்டேன், மாட்டுக்கு வைத்தியம் பார்த்துட்டே இருக்கனால காசெல்லாம் அங்கே போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரில. தீபாவளி நாளைக்குன்னா, இன்றைக்கி என் மகன் 15 வயசாயிருச்சு. 15 வயசு ஆக போகுது. ஒரு நாளையில் கூட மட்டன் எடுங்கம்மா சாப்பிடுவோன்னு அவன் சொன்னதே கிடையாது. இந்த டைம் என்ன சொல்லிட்டான்னா, அம்மா மட்டன் எடுங்கம்மா சமைச்சு சாப்பிடுவோம்மா, தீபாவளிக்கு மட்டன் எடுமா சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு ஜாலியாக சொல்லிட்டான். சரியா, எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் சரி எங்கிட்டாவது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். ட்ரெஸ் எடுக்க முயற்சி பண்ணுறேன், என்னால் ட்ரெஸ் எடுக்க முடியல. சரின்ட்டு தீபாவளி நாளைக்குன்னா அன்றைக்கி டிராக்டர் மாட்டுக்கெலாம் ஊசி போட்டுட்டு, அம்மா நாளைக்கு தீபாவளி நான் வரமாட்டேன், நீ மாட்டை பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்றாரு. 700 ரூபா பில்லு வருது. ஏன்னா மருந்து மாத்திரை எல்லாமே அவரே வாங்கிட்டு வந்துட்டார். சார், இந்த மாதிரி காசு இல்லை சார். பரவாயில்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னொரு தடவை வரும்போது நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். விடிஞ்சிருச்சு தீபாவளி. கையில் 10 பைசா கிடையாது. நல்ல நாளும் தேதியும் யாருக்கிட்டையும் கேட்கவும் முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நின்றுட்டேன். என்னடா பண்ணுறேன், ட்ரெஸ் எடுக்கிறத தாண்டி பசங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. என்னடா பண்ணுறது, இப்படி சுச்சுவேஷனில் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னா, தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரு நிலையில் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து ஒரு 2 பேர் கூப்பிட்டேன். அது என்ன சொல்லிடுச்சுன்னா, ஐயோ, நீ முதல்ல கூட சொல்லியிருக்கலாமே தமிழ், எல்லாமே முடிஞ்சு, கையில் அமௌண்ட் இல்லைல்ல, சரி நான் எங்கிட்டாவது பார்க்குறேன், முடிஞ்சால் நான் உனக்கு தரேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. நம்ம பால் பண்ணை புதுசாக நம்ம இப்போ தான் பால் கொண்டு போகிறோம். அவங்கக்கிட்ட போய் நம்ம திடீர்னு அமௌண்ட்டு கேட்க முடியாது அப்படின்றனால அவங்கக்கிட்டேயும் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஒரு நெருங்கிய உறவுனா ஒரு 9-10 வருஷமான ஒரு நல்ல உறவுகளை ஒரு சின்ன அலட்சியம் அது ஒரு மன வலியை தந்துச்சு. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ஒரு 1000 ரூபா பணம் வேணும், 1000 ரூபா மட்டும் கொடுங்க, நான் தீபாவளி கழிச்சு நான் தந்துடுறேன் அப்படின்னு. எங்ககிட்ட பணம் இல்லைம்மா, என்ன நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, நாங்கள் எந்த ஜிபே வச்சுருக்கோம், எந்த ஃபோன்பே வச்சுருக்கோம், எங்ககிட்ட போய் பணம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சிரிப்பு புன்னகையோடு, என்கிட்ட பணம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்ததோ இல்லையோ அதை நமக்கு தெரியாது. இப்படி சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. நம்மளோட சுச்சுவேஷன் அவங்களுக்கு நல்லா தெரியும். 1000 ரூபா காசுங்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். எனக்கும் 1000 ரூபா பெரிய விஷயம் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தும் அவங்க இல்லையம்மா, இப்போதைக்கு இல்லைம்மா அப்படின்னு கூட சொல்லலை. ஒரு அலட்சியமாக நமக்கு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சாங்க. எனக்கு அப்போ தான் தன்னறியாமல் அழுக வந்துருச்சு. புள்ள அப்படி கேட்குறான், நம்ம செஞ்சு கொடுக்க முடியல, எவ்வளோ பரட்டணும் வச்சோம், காசு இருந்துச்சு, இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மாட்டிட்டோமே அப்படின்ற ஒரு மன கஷ்டம் எனக்கு ரொம்ப மனசாயிடுச்சு. சரி, என்னடா பண்ணுறது, இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் கொண்டு நம்மளை கடவுள் தள்ளிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கேன். நல்ல நாள் தேதியும் நம்ம கடையிலையுமே கடன் கேட்க முடியாது, யாருக்கிட்டையுமே வாங்க முடியல.
சரின்ட்டு தம்பிகிட்ட எதுவும் சொல்லலை, பாப்பாட்ட மட்டும் சொல்கிறேன் பாப்பா அந்த மாதிரின்ட்டு. அவள் சொல்லிட்டா, விடுங்கம்மா இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம், எதுக்கு நீங்கள் இதுக்கு போய் இப்போ இது பண்ணிகிட்ருக்கீங்க, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. எனக்கு இந்த மனவேதனையில் வேறு எதுவுமே செய்ய தோணலை. தீபாவளிக்கு எதுவுமே செய்ய தோணல. மணி 8 ஆயிடுச்சு. அதுக்கு மேலே எனக்கு மனசு தாங்கலை. ஊரே சமைக்கும்போது நம்ம பிள்ளைங்களை வச்சுட்டு இப்படி இருக்கிறமேங்கிறது மனசு தாங்காமல், அப்புறம் இங்கே ஒரு பலசர கடை, தெரிஞ்ச கடை இருக்குது, அங்கே அவங்க ஃபோன் நம்பர் நான் வச்சுருக்கேன். அப்போ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி, மாமா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது மாமா அப்படின்னு சொன்னோன்னே, ஏமா நீ நல்ல நாள் தேதியும் பிள்ளைகளை அப்படி வச்சுட்ருக்க, தயவு செஞ்சு நீ கடைக்கு வந்து வேணுன்ற பொருளை நான் வாங்கிட்டு வாம்மா, நான் அக்கா இருக்காங்க ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், நீ கடைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. நான் போகிறதுக்குள்ள அவர் இங்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த அக்கா சத்தம் போட்டாங்க, பிள்ளை காசு இருக்கும்போது எங்கள்கிட்ட தானே வாங்குறீங்க, காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த டைம் வந்து நீ எங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிருக்க வேண்டியதானே பிள்ளை, எதுக்கு இவ்வளோ கஷ்டம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த 1000 ரூபாய்க்குள்ளே தான் பட்ஜெட் போட்டேன். ஏன்னா நம்ம நல்ல நாள் தேதியும் கடை வாங்கக்கூடாதுல்ல, அவங்க முதல் போட்டு முதல் எடுக்கிறவங்க அப்படின்ட்டு தம்பிக்கு ஒரு 700 ரூபாய்க்கு வெடி வாங்கி கொடுத்துட்டு, ஒரு பச்சை மாவு பாக்கெட்டு, எண்ணெய் ஆல்ரெடி எங்கிட்ட இருந்தது, எண்ணெயும் உளுந்தும், பச்சை மாவு வாங்கிக்கிட்டு 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 2 கறி மசாலா பட்டை அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, வீட்டில் ஒரு நாட்டுக்கோழி இருந்துச்சு, அதை அடித்து சமைச்சு வச்சுட்டு பச்சி சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, சாமி அந்த எப்போயுமே நான் எடுத்து வச்சு என் மாமியார் வந்து நாங்கள் இப்படி சாமியை கும்பிடுவோம் அப்போலாம் எனக்கு எதுவுமே சொல்லி கொடுத்ததில்ல, நானாக சிலதுகளை பார்த்து கற்றுக்கிட்டது தான். எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாமியை கும்பிடும்போது அந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு ட்ரெஸ் இல்லையே, என் பசங்களுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை, என் பிள்ளைக்கு தலையில் எண்ணெய் தொட்டு வைக்கலே எனக்கு அழுக வந்துருச்சு. எதுக்குமா நீ இதுக்கு போய் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதான், நாங்கள் ஒன்றுமே நினைக்கல அப்படின்ட்டு தம்பி எண்ணெயை தொட்டு வச்சுட்டு அவன் வீட்டில் போயிட்டான். பாப்பா எண்ணெயை தொட்டு வச்சுட்டு கடகடன்னு குளிச்சுட்டு அதுக்கிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை போட்டு வந்து, எனக்கு இது போதுமா, ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அவள் என்ன ஆறுதல் படுத்திட்டா. அப்புறம் நாட்டுக்கோழி அடித்து சமைச்சிட்டு, எனக்கு ஒரு கஷ்டம், அதோட மட்டன்ற பேச்சை பேசலை, நான் நாட்டுக்கோழி அடித்து சமைச்சிட்டு சாப்பிட்டு இருந்தாலும் எனக்கு அந்த நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல. மொதல் பிள்ளை நம்மக்கிட்ட இதை கேட்டுட்டா, நம்ம செஞ்சு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை இருந்தது என் மனசுக்குள்ளே. அப்புறம் 2 நாள் தீபாவளி முடிஞ்ச மக்கானால் என் அமௌண்ட்டு என் கைக்கு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் பணம் வந்தோடனே முதல்ல கொண்டு போய் நான் அந்த பலசரக்கு கடையில் உள்ள பணத்தை தான் நான் கொடுத்தேன். கொடுத்துட்டு மறுபடியும் மட்டன் இருக்கான்னு கேட்போன்னு பார்த்தா, நேற்று தீபாவளி ஆடு உரிச்சதுனால மறுநாள் அவங்க வந்து இது வாங்க முடியல மட்டன் வந்து. அப்புறம் அதுக்கு மறுநாள் தீபாவளி கழித்து 3 நாள் கழித்து 1.5 கிலோ மட்டன் எடுத்தேன். 1.5 கிலோ மட்டன் எடுத்து பாதியை குழம்பு வச்சு, பாதியை பரட்டல் மாதிரி பண்ணி, பாதியை சிக்கன் 65 மாதிரி வேறு செஞ்சு, எல்லா வேலையும் கடகடன்னு சீக்கிரமாக முடிச்சுட்டு பசங்களை சாப்பிட வச்சு ஒரு அழகு பார்த்தாச்சு. அது எனக்கு ஒரு சந்தோஷம். இது நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் எவ்வளோ முக்கியம், 1000 ரூபாயாக இருந்தாலும் 500 ரூபாயாக இருந்தாலும் அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த தீபாவளி வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அவ்வளோ ஒரு இதுக்கு நான் தள்ளப்பட்டேன். ஒரு எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு யூடியூப்பில் தான் நான் அதை பார்த்தேன். அது கூட சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவார் அவர், நீ ஆசைப்படு, எதை வேணாலும் ஆசைப்படுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது, நீ ஆசைப்படுறதெல்லாம் ஒன்றை வந்து அடையிறதுக்கு நீ தகுதியானவளா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எனக்கு. அதே மாதிரி தான் எனக்கு இந்த தீபாவளி இந்த அனுபவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனால பணங்கிறது ரொம்ப முக்கியம். அதை உழைக்க தைரியம் இருக்கையிலே உழைச்சிக்கோங்க. நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நம்மளை மாதிரி தெரியாதவங்க, நம்ம மாதிரி கஷ்டப்படுறவங்கள்ட்ட கூட நீங்கள் கையேந்தி நின்றுங்க. தயவு செஞ்சு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு, நம்ம திரும்ப அவங்கள பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் யார்கிட்டையும் கேட்காதீங்க. முடிஞ்சவர்களையும் சேவ் பண்ணிக்கோங்க பணத்தை. இந்த வருட தீபாவளி எனக்கு ரொம்ப ஒரு மனவேதனையோடு நான் அந்த அனுபவத்தை வந்து இருந்துச்சு. இந்த தீபாவளி அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்லிட்டேன்.